வணக்கம். பழைய தலைமுறை செய்திகள். இல்லாத செய்திகளையும் பொல்லாத செய்திகளையும் யாரும் சொல்லாத செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பழைய தலைமுறை செய்தியை பாருங்கள். இன்றைய தலைப்பு செய்திகள். தில்லியில் தீ விபத்து, 11 பேர் படாத காயம். நாடு தழுவிய பந்த் என்பதால் நாடெங்கும் உள்ள சாக்கடைகள் அடைப்பு. முதியோர் மன்ற கூட்டத்தொடர் இன்று முடங்கியது. மாணவர்களுக்கு இலவச செல்போன், 3வது அறிவிப்பு. வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் கொண்டாட்டம். ஊழலை ஒழிக்க போராடுவேன், ஊழல் மன்னன் பிரேக்ராம் ஊஜா பேட்டி. அமலாபால் மசோதாவை அமல்படுத்த கோரிக்கை. குடிமக்களின் குடியை கெடுக்க இலவச ஒயின் ஷாப்கள் விரைவில் திறக்கப்படும், அமைச்சர் குடிதாங்கி பேட்டி. தடையில்லா மின்சாரம் வழங்கப்படுவதால் மக்கள் தவிப்பு, ஆங்காங்கே ஆட்டம் பாட்டம். ஈயம் மற்றும் பித்தளையின் விலை மளமளவென ஏறியது. கோவையில் நடந்த கோழிக்குண்டு போட்டியில் கோழி அதிரடி ஆட்டம். நல்லோர்கள் வாழும் பகுதியில் மழை பெய்யும், வானொலி ஆய்வு மையம் அறிவிப்பு. விரிவான செய்திகள் இடைவெளிக்கு பிறகு. அதுவரை இணைந்திருங்கள் பழைய தலைமுறை செய்திகளுடன். இன்று அதிகாலை டில்லியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. விபத்தில் சிக்கிய 11 பேர் படுகாயமின்றி தப்பித்தனர். இது குறித்து நமது செய்தியாளர் செந்தாமரை கண்ணன் தரும் கூடுதல் தகவல் பற்றி கேட்கலாம். செந்தாமரைக்கண்ணன், ஏன் தலையாட்டிட்டே இருக்கீங்க? தற்போதைய நிலவரம் பற்றி சொல்லுங்கள். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல பிரியா. செந்தாமரைக்கண்ணன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சம்பவம் நடந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க. உங்க வாய் ஸ்வீட்டா இருக்கு பிரியா. இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்வீட் ஸ்டால்ல வேலை பார்த்தீங்களா? மன்னிக்கவும், நீங்க சம்பவம் பற்றி மட்டும் சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை சம்பவம் படம் வந்தது பாத்தீங்களா பிரியா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல வர எல்லா சம்பவம் நல்லா இருக்கு. அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பிரியா. நான் அதை பத்தி கேட்கல. தீ விபத்து நடந்த இடத்துல இப்ப எப்படி இருக்கா? தீப்பிடிச்ச இடம் எல்லாமே கருகி போயிருக்கு பிரியா. அது குறித்து விரிவாக சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் பிரியா. ஏன் கேட்ட கேள்வியே கேக்குறீங்க? செந்தாமரைக்கண்ணன், அதாவது ஒண்ணுமில்லாத செய்தியும் கூட ஓவரா கிரியேட் பண்ணி சொன்னாதான் நம்ம செய்தி ரீச் ஆகும். இல்லைன்னா ரன் அவுட் ஆயிருமா பிரியா? உங்க வாய்க்கு வந்தது ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க ப்ளீஸ். தீ விபத்து ஏற்படுத்த இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். இந்த விபத்துல பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல. அப்படிங்கிறது வருத்தமளிக்கிற செய்தியே எங்களுக்கு இருக்கு பிரியா. இந்த தீயணைப்பு துறைகள் எவ்வளவு போராடியும் தீயை அணைக்க முடியல. ஏன் அப்படின்னா தீ முடிஞ்ச பிறப்பாடுதான் தீயணைப்பு துறையில இங்க வந்தாங்க. இந்த ஸ்மெல் நல்லா இருக்கு பிரியா, கொஞ்சம் லிப்டிக் கம்மியா போட்டிருக்கலாம். இருந்தாலும் தீ விபத்து எப்படி ஏற்பட்டதுன்னு போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த தீ விபத்துல படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், சிறுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும், 1ஆம் பரிசு 2ஆம் பரிசு என்ற அடிப்படையில் அரசாங்கம் கொடுக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது பிரியா. தங்கள் தகவல்களுக்கு நன்றி செந்தாமரைக்கண்ணன். அடுத்த செய்தி. நாடு தழுவிய பந்த் என்பதால் நாடெங்கும் உள்ள சாக்கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல் தருகிறார் நமது செய்தியாளர் செம்மல். இன்று பந்தின் காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து சாக்கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் பந்தின் காரணமாக மாணவர்களும் இளைஞர்களும் பேட்டை தூக்கி அனைத்து சாக்கடைகளும் அடைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் கழிவுப் பொருட்கள் ஒரே இடத்தில் தேங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மலேரியா, காலரா, டெங்கு போன்ற நோய்கள் வர வாய்ப்புள்ளது. வேறு ஏதாவது நோய் வாய்ப்பு இருக்கிறதா செம்மல்? வாய்ப்பில்லை பிரியா. உங்க கூட பேசி என் வாய்ப்புல புண்ணாக இருக்கு பிரியா. நீங்க இப்படி புண்ணாக்கு மாதிரி பேசுனீங்கன்னா புண் வரத்தான் செய்யும். உங்களோட பேசி என் வாய் தான் புண்ணாச்சு. உங்களோட பேச்சு என்னோட மனசை. எனிவே, இந்த நாள் உங்களுக்கு புண்ணான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் செம்மல். முதியோர் மன்ற கூட்டத்தொடர் இன்று முடங்கியது. இது வழக்கமாக நடக்கும் நிகழ்வுதான். இந்த வழக்கமான நிகழ்வை பற்றி விளக்கமாக சொல்கிறார் நமது செய்தியாளர் ஜெகதீஷ். முதியோர் மன்ற கூட்டத்தொடர் முடங்கியதற்கு காரணம் என்ன? நேற்று முடங்கினதுக்கு காரணம் தெரியுமா பிரியா? தெரியும். அதே காரணத்துக்காக தான் இன்னைக்கும் முடங்கியது. மக்களுக்கு அதை பற்றி விரிவாக சொல்லுங்க ஜெகதீஷ். மக்கள் என்னோட கேட்கல, நீங்க தான் என்கிட்ட கேட்கறீங்க. இருந்தாலும் உண்மைகளை உடனுக்குடன் சொல்வது உங்கள் பொறுப்பு. இது எங்க பொறுப்புன்னா நீங்க என்னங்க பருப்பு குழம்பு வைக்கிறக்க உட்காந்துருக்கீங்க? ஜெகதீஷ், இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசம் சேலரி கிடைக்காது. அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேங்க. முதியோர் மன்ற கூட்டத்தொடர் ஏன் முடங்கியதுன்னு கேட்டீங்கன்னா, தங்கள் நலனுக்காக காலாவதி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வரும் முதியவர்கள் எப்படி மக்கள் நலனில் அக்கறை செலுத்த முடியும்? முதியோர் மன்ற கூட்டத்தொடருக்கு வருகின்ற பெரும்பாலானோருக்கு பேக் பெயின், பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நீண்ட நேரம் உட்கார முடிவதில்லை. எழுந்திருத்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதே காரணத்தினால்தான் அரங்கத்தினுள் கூச்சல், குழப்பம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. மேலும் பேரம்பேத்திகளை கொஞ்சம் வயதில் நாட்டையே பேரம் பேசும் முதியவர்களும் இக்கூட்டத்தில் அடங்குவர். முதியோர் மன்ற கூட்டத்தொடர் முடங்குவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது. அதுதான்
ஊழல் செய்வோரை மக்கள் காலால் எட்டி உதைத்தால்தான் நாட்டில் நல்ல சூழல் ஏற்படும். ஊழல் பற்றி நீங்க பேசின டயலாக் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு ஜெகதீஷ். உங்களை விடவா மொக்கையா இருக்கு பிரியா? தகவல் தந்ததுக்கு நன்றி ஜெகதீஷ். மாணவர்களுக்கு இலவச செல்போன் வழங்கப்படும் என 3வது அறிவிப்பு. இந்த இலவச செல்போன் வழங்குவதை பற்றி நமக்கு கூடுதல் தகவல் தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், நீங்க பேசுறது புரியலையே. நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். செல்வகுமார், நீங்க டென்ஷன்ல இருந்தாலும் ஃபங்க்ஷன்ல இருந்தாலும் நீங்க தான் விவரிச்சு சொல்லணும். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியின்னு வந்துவிட்டா சிங்கம், அதுதான் சொல்ல வரீங்க? சீரியஸா பேசுறப்ப சிரிப்பு கிடையாது பிரியா. பொதுவாக 10 வருஷத்துக்கு முன்னால கைபேசி அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இப்பவும் யாருக்குமே தெரியாது. காரணம், கைபேசி அப்படின்னா யாருக்குமே தெரியாது. செல்போன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அதாவது கைபேசி இருந்தா உலகமே கைக்குள்ளன்னு சொல்லுவாங்க. மாணவர்களிடம் கைபேசி இருந்தா ஊர்ல உள்ள ஃபிகர் நம்பர் ஃபுல்லா கைக்குள்ள. அந்த நிலைமை தான் இனிமே வரும். இந்த இலவச செல்போன் வழங்கும் திட்டம் இது குறித்து ஒரு மாணவர்கிட்ட நம்ம கேட்போம். இப்போ ஒரு மாணவர் நம்ம கூட இருக்காரு. வாங்க, உங்க பேர்? எஸ் பார்த்திபன். இலவச செல்போன் வழங்கும் திட்டம் இது குறித்து உங்களோட கருத்து என்ன? அதனால நீங்க என்ன எப்படி பயன்பெறுவீங்க? செல்போன் எங்க கையில இருந்தா பாடத்துல ஏதாவது டவுட்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுக்குவோம். பாடத்துல டவுட்டா படத்துக்கு போறதுல டவுட்டா? பாடத்துல தான் டவுட்டா? சரி, ஓகே. தகவல் தந்ததுக்கு நன்றி செல்வகுமார். வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் கொண்டாட்டம், இது குறித்து கூடுதல் தகவல் தருகிறார் நமது செய்தியாளர் ஜெகன். அதாவது பிரியா, வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகுதி இல்லாதவர்கள் பதவியில் இருக்கும் வரை தகுதியுள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ற நிலைமைதான் இன்று நிலவுகிறது. அதாவது பிரியா, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை இளைஞர்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நேரா போறேன், காந்தியா போறேன், சுபாஷா போறேன். அப்ப எப்படியான எப்படினாலும் தொலைஞ்சு விடா சனினேன்ற நீ. ஆமா ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நியூஸ் கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். என்ன நியூஸ் கலெக்ட் பண்ற? என்கிட்ட சொல்லு. அப்ப அவன்கிட்ட சொல்லு. அப்ப நீ உண்மையா ஊமன்ற பேசுற? அதான் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? சாரி பாரு. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். அதாவது பிரியா, வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி இன்றைய இளைஞர்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் வேலை பற்றி சம்பாதிச்சாலும் சாகுறப்ப எதையுமே கொண்டு போக முடியாது. அதனால வாழ்ந்துட்டு வெட்டியா இறக்குறதுக்கு பதிலாக வாழ்க்கை ஃபுல்லா வெட்டியா இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்றாங்க இன்றைய இளைஞர்கள். மேலும் அந்த இளைஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விரைவில் வேலை இல்லாத வெட்டி சங்கம் ஒன்று ஆரம்பிச்சு அதை வெற்றி பாதையில அழைச்சிட்டு போறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. பழைய தலைமுறை செய்தியில் இருக்கிற ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் ஜெகன் மற்றும் குறுக்க வந்த குடிகாரர். தங்கள் தகவலுக்கு நன்றி ஜெகன். நல்லூர்கள் வாழும் பகுதியில் மட்டும் மழை பெய்யும், வானொலி ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. இது குறித்து வானொலி ஆய்வு மையம் ஆய்வு செய்த போது மழை பெய்யும் வாய்ப்பே இல்லை என்றும், நல்லூர்கள் தவிர எல்லோரும் திருந்தி வாழும் காலம் வந்தால்தான் நாட்டில் நன்றாக மழை பெய்யும் என்றும் அறிவித்தது. எனவே நாட்டில் உள்ள அனைவரும் வருந்தி வாழாமல் திருந்தி வாழ வேண்டும் என்று சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. இது போன்ற வெட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பழைய தலைமுறை செய்தியை பாருங்கள்.